இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, third floor 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த எலவனாசூர் கோட்டையில் உள்ள பகுதியில் இருந்து ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் சேகரிக்கப்படும் குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை மேம்பாலத்தில் உள்ள சர்வீஸ் சாலையின் ஓரம் கொட்டப்படுகிறது. மழைக்காலம் என்பதால் இங்கு கொட்டப்படும் குப்பைகள் அழுகி துர்நாற்றம் வீசுவதோடு இவ்வழியாக செல்லும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாய நிலையும் உள்ளது. மேலும் இந்த குப்பைகளை மர்ம நபர்கள் அவ்வப்போது தீயிட்டு கொளுத்துவதால் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகுவதோடு இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர்கள் குப்பைகள் கொட்டும் இந்த இடத்தில் ஏரியும் உள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இது சம்பந்தமாக ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நேரில் சென்று முறையிட்டும் இதுநாள் வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்த கிராம மக்கள் இந்த பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை குப்பை கிடங்கு அமைத்து அதன் மூலம் உரம் தயாரித்து விவசாயிகளுக்கு பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். உளுந்தூர்பேட்டையில் இருந்து ரிப்போர்ட்டர் சுரேஷ். எலவனாசூர் கோட்டையிலிருந்து ஆசனூர் செல்லும் சாலையில் உளுந்தூர்பேட்டை சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை இணைக்கக்கூடிய மேம்பாலத்தின் பக்கவாட்டில் உள்ள ஏரியில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சேகரிக்கப்படும் குப்பைகளை இந்த ஏரியில் கொண்டு வந்து தினந்தோறும் கொட்டி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி இந்த சாலையின் வழியாக தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து சென்று கொண்டிருக்கும் வழியில் வந்து மூக்கப்பத்தி கொண்டு செல்வதாலும் பாதரசில் நடந்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுவது மட்டுமல்லாமல் தொற்று நோய் ஏற்பட்டு பல்வேறு உபாதைகளுக்கு ஏற்படுகிறது. இது மட்டுமில்லாத பல தடவை இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தோம், நேரடியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு தகவல் கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் இதுக்கு நிரந்தர தீர்வு இன்னும் கொண்டு வரல.